ஸோ வெல்கம் டு டிடி அட்ராசிட்டிஸ். எப்போவுமே வெள்ளிக்கிழமையானா என் பொண்டாட்டிக்கு ஒரு சிறப்பான ஒரு சமையல் இருக்கும். என்ன தெரியுமா? நம்ம வீட்டில் நம்ம அம்மா, எங்கள் மாமியார் எல்லாருமே அதுதான் இப்போவும் கடைப்பிடிக்கிறாங்க. என்ன அப்படின்னா, காலையிலே வந்து சாம்பார் வச்சுருவாங்க. வெள்ளிக்கிழமை இஸ் நத்திங் பட் சாம்பார் நாள். காலையில் சாம்பார் வச்சாங்கன்னா இட்லி தோசை, அதே சாம்பாரில் தண்ணி கலக்குனாங்கன்னா மதியத்துக்கு சோறு பொரியல், அதே பொரியலை மிக்ஸ் பண்ணி அதே சாம்பார் இன்னும் கொஞ்சம் திக்காக்குனாங்கன்னா நைட்டு தோசை இட்லி. என்ன ஒரு புத்திசாலித்தனம். அப்படிதாங்க நாங்கள் வாழ்ந்துட்டு இருந்தோம். ஆனால் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தேசிய கொடியில் இருக்க எல்லா கலரும் என் சட்டியில் இருக்குங்கிற மாதிரி வச்சிருக்கிறான். ஒய் இந்த வெஜிடபிளிகேஷன்? நான் தான் சொன்னேன்ல, அரைகுறையா இருந்தது இவன் இப்போ டயட்ல ஃபாலோ பண்ணிட்டா அப்படின்னு. அதே மாதிரி தான் டயட்ல இருக்கலாம் அப்படின்ட்டு நான் வந்து இதுல பண்ணேன். அது நம்பி வீடியோ இவளை நம்பி இவ என்ன சொன்னானா என்கிட்ட, நான் வந்து இது மாதிரி ப்ராப்பரா இருக்க போறேன்டா, ஒன்லி ப்ரோட்டீன் ரிச்சா தான் நான் வந்து இன்டேக் பண்ண போறேன், கார்போஹைட்ரேட்லாம் குறைக்க போறேன் அப்படி இப்படி. நான் சரி ஓகே, எல்லா அவதாரத்துலையும் இது ஒரு அவதாரமா இருக்குங்க அப்படின்னு சொல்லி நானும் ஒரு வீடியோ எடுத்து இவளை நம்பி திஸ் முண்டக்கண்ணியை நம்பி கீழே வேற நான் அது வேறனா அதுல வேற நான் போட்டிருந்தாங்க போல் போட்டு எனக்கு தெரிஞ்சு 250 பேர் வந்து எஸ் வேணும்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 10% வேணான்னு சொல்லியிருந்தாங்க. நான் நினைச்சேன் நோ தான் சொல்லுவாங்க. என் ரெசிபி எப்படின்னு நம்பி சொல்ல போறாங்க. இவங்க மேல வச்சு நம்பிக்கை உன் மேல வையின் கிளிப்பாங்க. இப்ப அதை நம்பி சரி யார் என்ன சொல்ல போறாங்க பாத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சு நான் போட்டுட்டேன். அப்புறம் பார்த்தா இப்படி எல்லாருமே வேணும்னு சொல்லிட்டீங்க. ரெசிபி வேற இருந்தது. நானும் டெய்லி பார்ப்பேன். இவ இன்னைக்கு போடுவா. லாஸ்ட் நீங்களே கவனிச்சிருப்பீங்க, ஒரு வாரமா ரீல்ஸ்லாம் வந்திருக்காது. நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கும் வேலை இங்கே அப்படி இப்படின்னு கொஞ்சம் டிப்ரெஷன் ப்ரெஷர் அப்படியே போயிட்டு இருந்துச்சு. சரி நானும் எந்த ரீலும் எடுக்கல. சரி இவளே போடுவா அப்படின்னு சொல்லிட்டு நானும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நேற்று எப்போவுமே வருவேன், கேமரா வந்து இந்த கெட்டில் கிட்ட இருக்கும். சரி ஏதோ எடுக்கிறா போல, நம்மள்ட்ட காட்டுவா எடிட் பண்ணுறதுக்கு, எல்லாம் எடிட் பண்ணிட்டு நம்மள்ட்ட காட்டுவா அப்படின்னா அந்த காற்று வீசவே இல்லையா அப்படிங்கிற மாதிரி காத்திருந்து வீடியோவே வரல. நான் பேசிட்டேல சொல்லு. வந்து கேமரா அங்கங்க இருந்துருந்தாங்க. அந்த ரெசிபி எடுத்தேன். அந்த வீடியோ எடுத்துச்சு இல்லையா, மேக்சிமம் 200 பேர் வந்து கேட்டிருந்தீங்க ரெசிபி வேணும்ட்டு. ஃபர்ஸ்ட் நான் ஒல்லியா எனக்கு கொஞ்சம் இதா இருக்கு, ஓகே பரவாயில்ல அப்படின்னு வந்தக்கப்புறம் தான் நம்ம அடுத்தவங்களுக்கு நம்ம பண்ண முடியும். என்ன எனக்கு நான் 1 வாரம் தான் இப்போ ஆயிருக்கு, நான் எடுத்து 10 days ஆயிருக்கு. அப்போ 10 daysக்கு அப்புறமா நான் வந்து ஏன்னா புதுசா ஒரு ரெசிபி நானாவே இதுக்கு முன்னாடி பண்ணது இல்லாத ஒரு ரெசிபி, அது நான் பாட்டுக்கு வீடியோ எடுத்து நான் பதத்தை அதுக்கு குக் பண்ணிட்டு இருக்கும் போது நான் வீடியோவும் எடுக்க முடியாது. நான் கரெக்டா போடுறேனா இல்லையா, நான் சாப்பிட்டு பார்த்து எனக்கு நல்லா இருக்கா இல்லையா, இவனுக்கும் பிடிச்சிருக்கா அப்படின்னு பார்த்ததுக்கு அப்புறம் தானே நான் உங்களுக்கே சொல்ல முடியும். நான் பாட்டுன்னு போட்டுட்டு ரிசல்ட்ட கண் முன்னாடி நிறுத்துறீங்க. அவன் எல்லா ரெசிபியும் இந்த 10 நாள் நான் தெரிஞ்சு வச்சுக்கிட்டேன். நான் வந்து பீட்ரூட் சட்னி பண்ணேன், புதுசா நான் பண்ணேன். எனக்கு உங்களுக்கு அதாவது சாம்பார்ல போடுற எல்லாத்தையுமே வச்சு சட்னி பண்ணலாம். கேரட் ஓகே, கத்திரிக்காய் ஓகே, அன்னைக்கு நீ பண்ண பீட்ரூட் ஓகே, இதெல்லாம் ஓகே. இப்போ நாங்கள் உருளைக்கிழங்குல எப்படி சட்னி பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கோம். எங்க வாடி கார்போஹைட்ரேட்ரி இதெல்லாம் கூட நான் ஒத்துப்பேங்க. சாப்பாட்டை அளந்து சாப்பிட்றதுக்கு ஒரு ஐட்டம் வாங்கினாங்க. என்னால் இதை மட்டும் ஒத்துக்கவே முடியாது. சீரியஸாவே எங்க அப்பா இந்த வீடியோ பார்த்தாருன்னா கழுவி ஊத்துவாரு. சாப்பாட்டை அளந்து சாப்பிடுற அளவுக்கு பணக்காரன் ஐடியாடா அப்படிம்பாரு எங்க அப்பா. சாப்பாடை வந்து அளந்து பார்த்துதான் சாப்பிட்டு நான் அன்னைக்கும் அப்படிதான். எங்க அம்மா வீட்லயும் சரி, என் மாமியார் வீட்லயும் ஒரு கரண்டி வச்சுதான் நீ சாப்பிடணுமா, என்ன அளந்து சாப்பிடுற 3 தோசை போடும் அது கணக்கு வச்சு சாப்பிடுறேன். அதாவது எங்க குடும்பம் எல்லாம் இப்ப நான் வடிவேலு அந்த நாங்கெல்லாம் 4 வேளை சோறு தின்னாலும் 5வது வேலைக்கு சோத்து கலையிற வைக்கடா அப்படிங்கிற மாதிரி இவனும் சரி நானும். எங்களை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு, நாங்க அந்த மாதிரிதான் வளர்ந்தோம். எங்க அம்மாவும் சரி, நாங்க வந்து 3 வாட்டி சோறு போட்டுட்டு சோறு ரசம் அப்படி ஊத்தி சாப்பிட்டுட்டு இருந்தவன் நான். எங்க அத்தனையும் சாப்பிட்டுட்டு அப்புறம் மிச்சம் இருக்குன்னு அதையும் சாப்பிடுவாங்க. நல்லா இருந்துச்சு, மத்த குழம்பெல்லாம் இருந்துச்சு. அப்படிதாங்க நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். இப்போ வந்து ஒரு வாட்டி தான் சாப்பாடு எடுத்துக்கணுமா. பொரியல் வந்து ஒரு கரண்டி, இன்னொன்று ஒரு பொரியல் இருக்கணும், அதுல வந்து புரோட்டீன் இருக்கணும், ஃபைபர் இருக்கணும். நான் எனக்கு புரோட்டீனா புரோட்டீன் ஸ்பெல்லிங் சொல்லு.
PROTIN என்ன கரெக்டாக சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்ச மெசேஜ் பண்ணி கரெக்டாக கண்டுபிடிச்சி வச்சிருக்கா சாட் ஜிபிடி கேட்டு அந்த அளவுக்கு மக்கா ஃபுல். இந்த ஒரு 10 நாளாக சாட் ஜிபிடியோட ஹிஸ்ட்ரி போய் பார்த்தீங்கன்னா விச் ஃபுட்ஸ் கண்டெயின் ஹை ப்ரோட்டீன், விச் ஃபுட்டு சாப்பிட்டா அதில் வேறு இங்கிலீஷ் தமிழில் விச் ஃபுட்டு சாப்பிட்டா உடம்பு குறையும். போதுண்டா, உயிர் போற மாதிரி இருக்குறாடே, விட்டுறா. விச் ஃபுட்டு ஃபுல்ஃபில் ஸ்டொமக்கா, எனக்கு புரியல. நிறைய தின்னா வயிறு ரொம்ப போகுது, நமக்கு தெரியல. சரி இவங்கிட்டயாவது கேட்கலான்னா பாப்பா அவன் வருவான் வந்துட்டு 8 மணிக்கு வந்துட்டு நான் ஏதாவது கேட்டேன், பாப்பா என்ன வேலை செய்யணுமா இல்லை நான் உன்னோட இதை பார்த்துட்டு இருக்கணுமா அப்படின்னு. அன்னைக்கு நான் வந்ததே 8 மணிக்கு தான் வரல. உள்ளே வந்த உடனே வீடியோ எதுவுமே எடுக்கல அப்படின்னா நான் எனக்கு அங்கே வந்து 4 பேர் ஆணியை வச்சு டம்முன்னு அடிச்சு தான் இங்கே அமிச்சாங்களே. இங்கே வந்துட்டு நான் சொல்கிறேன் அப்படியே அவள்கிட்ட, இருடி கொஞ்சம் நான் யோசிச்சுக்கிறேன் அப்படின்னு. இங்கேருந்து நேராக போய் அந்த சோஃபாவில் உட்கார, திரும்ப வீடியோவே ஒன்றும் எடுக்கல அப்படின்னா என்ன பண்ணுவீங்க எனக்கு புரியல. வந்த உடனேலாம் நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன். வந்த உடனே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறமா இவன் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்ததுக்கப்புறமா இங்கே கிச்சனுக்குள்ளே வருவான். வந்து பாப்பா இப்போ என்ன செஞ்சு பாப்பா அப்படின்னு வருவான். அப்போ பேசும்போது நான் நார்மலா சொன்னேன், வீடியோ எதுவுமே எடுக்கலையாடா, ஒரு வாரம் ஆயிடுச்சு அப்படின்னு. ஏன்னா பழைய வீடியோ தான் நான் போட்டுட்டு இருக்கேன். ஆமா, அது அவங்களே வந்து கமெண்ட்ல கிளிச்சாங்க. எப்படின்னா ரம்ஜானுக்கு எடுத்த வீடியோ தான் நான் போட்டுட்டேன். சரி வீடியோவே எடுக்கலையாடா அப்படின்னு தான் கேட்டேன். இல்ல நான் எடுக்கல, நான் அடுத்த வீக்கெண்ட்ல எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டான். சரி வீக்கெண்ட் வரையும் நம்ம எதுவுமே வீடியோ எடுக்கல அப்படின்னு ஆயிடுச்சு. இவன் விட்டுருக்கணும், அதை விட்டுட்டு சண்டை போட்டா என்ன அர்த்தம்? எப்படின்னா எனக்கு அது எப்படி சொல்றதே தெரியலங்க. இதுவும் இருக்கு, நான் என்ன பண்றது? நீ வீட்டுல அப்படி அப்படிலாம் நான் சொல்லல, ஒரு வகையில உண்மையினாலும் அப்படி சொல்லல அப்படின்ட்டா. அப்புறமா சரி போடா நீ எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுன்னு விட்டுட்டேங்க. ஏன்னா இப்போ நான் எடுக்கணும் தான் எடுத்து வச்சிருக்கேன், எல்லா ரெசிபியும் தான் எடுத்து வச்சிருக்கேன், உங்களுக்கு நான் போடுவேன். ஏன்னா எனக்கு அது வந்து ஃபாலோ இப்போ புதுசா வந்து, ஏன்னா நாங்க ரம்ஜானுக்கு எடுத்தது நாங்க வந்து ஏப்ரல் மாசம் தான் போட்டோம், பிப்ரவரியில எடுத்தது. ஸோ இப்போ ஏப்ரல் எடுத்து கிட்டத்தட்ட ஒரு டிசம்பர் கிட்ட வந்துடும் உங்களுக்கு. சேர்ந்துரும். இதுல எப்படி நான் இவன் கலக்குறான், இதுல எப்படின்னா வந்து காலையில கரெக்டா சாப்பிடணும், ஒரு 7:30 8 o'clock சாப்பிட்டேன். அங்க நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க வாங்கக்கா. நீங்க இது வந்து இன்னைக்கான ரெசிபி இந்த அது பேர் என்ன, அந்த மெஸ்ல எல்லாம் போடுவாங்களே அந்த ஸ்லேட் பெட்டியில, அது மாதிரி இப்ப ஃப்ரிட்ஜில் ஒட்டிக்குவாங்க. இன்னைக்கு நைட் என்ன நடக்குது உள்ள, சப்பாத்தி ராஜ்மா கிரேவி பண்ணிருக்கணும். பட் சரி டயட்லயும் சோம்பேறியா இருந்தா எப்படி, அவளை உப்புமா பண்ணலாட்டு அதுலயே அடிச்சு எழுதிக்குவேன் மாத்தி எப்படியோ நாளைக்கு சப்பாத்தி அண்ட் ராஜ்மா கிரேவி. ஓகேவா, எனக்கு லீவ் இல்ல, என்னை வச்சு சப்பாத்தி மாவு செய்யலாம். ஓகே கிரிக்கெட்டுக்கு போயிடுவான். நான் தாங்க செய்வேன், எல்லா வேலையும் நான் தாங்க செய்யறேன். டைமிங் வந்து பாத்தீங்கன்னா 6:30 மணிக்கு நான் எழுந்துக்கணுமா. நான் வந்து சண்டே ஆனாலும் சரி சாட்டர்டே ஆனாலும் சரி 6 மணிக்கு எழுந்தாதான் 6:30 மணிக்கு வார்ம் வாட்டர் குடிக்க முடியும். அதுக்கப்புறமா வந்து பிரேக்ஃபாஸ்ட் 8:30 to 9. நான்லாம் 10 மணிக்கு 11 மணிக்கு தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். இப்போ வந்து சண்டேலாம் நம்ம மார்னிங் சாப்பிடவே மாட்டோம். நான் வந்து 5 6 9 இட்லி வச்சு அந்த சிக்கன் குருமா வெட்டி 76 கிலோக்கு வந்துருந்தேன். இப்போ வந்து 3 இட்லி தான் சாப்பிடணுமா. அப்புறமா மிட் மார்னிங்னு ஒரு ஏதாவது ஜூஸ் நம்மளுக்கு ஏதாவது குடிச்சிக்கலாம். லஞ்ச் 1 o'clock 2 மணிக்குள்ள சாப்பிட்டு முடிச்சிருக்கணும். 2 மணிக்கு தான் சாப்பிடணும்னு இல்லை, முடிச்சிடணும். ஈவினிங் வந்து 4 to 5 அது வந்து ஏதாவது கையில் கிடைப்பதே வாயில் போட்டுக்கணுமா. நட்ஸ் சீட்ஸ், அதெல்லாம் சீட்ஸ் நான் என்னைக்கோ ஒரு நாள் தான் ஓகே விடுங்க. டின்னர் வந்து 7 to 7:30 அங்க பாருங்க டைம் 8:30 ஆகுது. நான் இன்னும் செய்யவே ஏண்டி இல்லை எனக்கு மக்களே ப்ளீஸ் நீங்கள் தான் கேவலமாக திட்டுங்க. 7:30 இங்கே எழுதுனதை 8:30 ஆயும் சமைச்சிட்டு தான் இருக்கிறானா, இவன் எவ்வளோ பெரிய ஓபி அடிக்கிறாளா இருப்பா. ஓபி அடிக்கலங்க, நான் 6 மணிக்கு நான் அப்புறமா விளக்கேத்தினேன். ஃப்ரைடேங்கிறதுனால எக்ஸம்ஷன். சரி ஓகே ஓகே. மாற்றான் படம் ஜெயா டிவில போட்டு இப்படி நம்மலாம் வந்து எப்படி வளர்ந்தவங்க, நமக்கு எதுக்குடா டயட்டு, ஏன்டா இப்படி சொன்ன. அதை பார்த்துட்டே இருந்தா டைம் ஐயோ 8 மணி ஆயிடுச்சு. சரி ஓகே. ஆனா நீங்க ஒரு 7, ஆனா மத்த நாள்ல எல்லாம் 7:30 மணிக்குள்ள சாப்பிட்டுறா. இன்னைக்கு வந்து ஃப்ரைடே கொஞ்சம் பூஜா எல்லாம் கொஞ்சம் ஓவர் ஆயிடுச்சு.
நல்ல ஒரு ஃபேவரான படம் ஓகே. அப்புறம் பெட் டைம் 9:30 ஏதாவது ஒரு அந்த சீரக அந்த சோம்பு தண்ணி அந்த மாதிரி ஏதாவது குடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி ஏதாவது குடிச்சிட்டு அது மாதிரி. சரி, ஸ்டார்ட் பண்ணும்போது 76, இப்போ எவ்வளோ இருக்கா? 74 ரூபியா இருக்கலாம். இன்னும் இப்போ வெயிட் காட்டுற அளவுக்கு நீ ஒல்லி ஆகலன்னு சொல்ற. அதால இல்லைங்க, நான் வந்து 76ல இருந்தேங்க. சாப்பிட்டக்கு அப்புறமா 76, சாப்பிட்றதுக்கு முன்னாடி வந்து 75 அப்படி 74 தான் இருந்துருந்தேன். சாப்பிட்ட 2 கிலோக்கு சாப்பிட்றீங்களா அப்படின்னா ஆமாம் சாப்பிட்டேன். இப்போ வந்து பார்த்தா கொஞ்சம் கிராம் கணக்கில் 1 kg குறைஞ்சிருக்கேங்க. 73.00. ப்ராசஸ்ல காட்டுவீங்க ஒரு மாசத்துல, அப்படிதானே? ஒரு மாசத்துக்கு அப்புறம் அந்த லைவா நான் நின்று காட்டுறேன். ஓகேவா? எப்போ நான் எப்படி இப்போ பார்த்துக்கோங்க, எப்படி நைட்டில நீ இவளுக்கு நைட்டி போடுறதே குண்டா இருக்கிறத மறைக்கிறதுக்கு தான் மக்களே. கண்ணை திறந்துக்கோங்க. கேட்டா நைட் ட்ரெஸ் கம்ஃபர்டபுள். ஒரு மாசம் April 30 ஓகேவா? அப்படி வரும்போது நான் உங்களுக்கு வந்து அந்த வெயிட் மிஷின்ல நின்று நான் உங்களுக்கு எப்படி நான் எவ்வளவு வாஞ்சியோட இருக்க நீ உடம்ப குறைச்சு குறைக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஏன்னா 70 சாப்பிட்டதுக்கு அப்புறமும் 76, சாப்பிட்டு முன்னாடி 74. அப்போ நான் இப்போ சாப்பிட்டும் இப்படி இருக்கும்போது நான் 73 தானே வந்திருக்கேன். அப்போ இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குல்ல, ஒரு வாரத்திலேயே நான் வந்து வருவேன். இதுக்கப்புறம் வீடியோ வரணும். வீடியோ மீன்ஸ் மினி பிளாக் வச்சுக்கிறது ஏதோ ஒன்று வரும். சரி, உன் கையால் நீ எது வேணா போடுங்க. இந்த வீடியோ முடிவடைகிறது. எனக்கு போக பிடிக்கவே பிடிக்காது. எனக்கு உப்புமாவே பிடிக்காது. எங்கள் அம்மா கழுவி ஊற்றும். சேமியா திங்கிறேன், உப்புமா திங்கிறேன், அவள் திங்கிறேம்மா. சாரிம்மா, நான் என்னங்க பண்ண முடியும்? வெல்கம் சூச்சி. இத்துடன் ஏதாவது எங்கள் அம்மா சொன்னா, அம்மா பாருமா என்ன இப்படி வளர்த்து வச்சிருக்கீங்க. அவங்க அப்படி தோசை 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 தோசை, வெறும் ஒயிட் ரைஸ்ல தோசை. நான் வந்து இப்போ புரோட்டீன் மல்டிகிரெயின் தோசை, கால்சியம் தோசை இது எவ்வளவு 30 வயசு ஆகுது. அங்கங்க விளையாடிட்டு வந்து காலை வலிக்குது. இது வெறும் தோசை கண்டதை பேசுறா முடியுமா? அப்படிலாம் சொல்லாத, எனக்கு கல்யாணம் நினைச்சுப்பாங்க. இத்தனை இந்த வீடியோ 30 வயசு ஆக போகுது. அப்புறமா நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும்ல. இந்த 30 வயசான ஆம்பளைங்களுக்கு மட்டுமே தெரியும் அந்த ஃபீலிங். இந்த வீடியோவிலிருந்து விடைபெறுவது தீதி வெயிட்டோட ரெசிபில பார்க்கலாம். அதிலிருந்து விடைபெறுவது உங்களின் நான் தீதி அட்ராசிட்டி சொல்லிட்டேன். மண்டபத்திரகாய் டிப்ரெஷன்.